இப்பொழுதும் அவருடைய வார்த்தையிலே அவருடைய விருப்பத்தை நாங்கள் விளங்கி தொடர்ந்தும் எங்களுடைய சாயல் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறதுக்கு நாங்கள் புத்தி அடையவும் கண்டிக்கப்படவும் நாங்கள் பாராட்டை பெறவும் போதிக்கப்படவும் கடந்து செல்வோமாக. சோதரே, நாங்கள் வேலைக்காரருடைய நம்பிக்கை பொறுப்பு என்கின்ற அந்த கடமையை குறித்து பார்த்து வருகிறோம். அதிலே நாங்கள் குறிப்பாய் எஜமானுடைய பொருட்கள் தொடர்பான நம்பிக்கை பொறுப்பும், இரண்டாவது எஜமான்களுடைய அலுவல்கள் தொடர்பாக நம்பிக்கை பொறுப்பை குறித்து நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் 2 வாரங்கள். இன்றைக்கு நாங்கள் 3வது நேரம் இந்த 4வது நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அதனால 3வது நம்பிக்கை பொறுப்பு அல்லது 3வது உண்மைத்துவம் காட்டப்பட வேண்டிய கடமை எஜமான்களுடைய ரகசியங்களும் அவர்களுடைய பலவீனங்களும் காக்கப்படுவதில் உண்மையாக இருக்க வேண்டும். எஜமான்களுடைய ரகசியமும் அவர்களுடைய பலவீனங்களும் காக்கப்படுவதில் உண்மையாய் இருக்க வேண்டும். அதில் அந்த விடயத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், வேலைக்காரர்களாக நாங்கள் எங்களுடைய எஜமான்களோடு கூட பொதுவாக ஆண்டவருடைய வேதத்தின்படி நாங்கள் ஒரு நாளையில அரைவாசி நேரம் அங்க நாங்கள் அவர்களோட மினக்கடுறோம் அல்ல. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, அந்த நேரம் 12 மணி நேரம் நாங்கள் எங்களுடைய வேலைகள், குறிப்பாக எங்களுடைய வருமான உழைப்புகளோடு சம்பந்தப்படுகிற நேரம். வேதத்தின்படி நாங்கள் ஏறக்குறைய 12 மணித்தியாலும் வேலை செய்ய வேண்டும். அதனால அதுல சில வழியில 1-2 மணித்தியாலும் நாமல் சில விடயங்களுக்காக நாங்கள் அதை கவனித்தாலும் அது ஆண்டவர் சொல்றார், நாமல் வேலை செய்யறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு சூரியன் உதிச்சு சூரியன் மறையும் வரைக்கும் நாங்கள் வேலை செய்கிறது வேதத்தின்படி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. வருமான உழைப்பு அதை குறைச்சி ஓவர் டைம் தர்றது அதெல்லாம் அது இனி அது அவர்களுடைய நடைமுறைகள். ஆனா நாங்கள் வேலை செய்ய வேண்டியது சூரியன் உதித்து சூரியன் மறையும் வரைக்கும், அதான் எங்களுடைய வேலை நேரம். அதனால அந்த வேலை நேரங்கள் நாங்கள் சொல்ற அது நாங்கள் சொல்றோம்னா ஒரு நாள்ல அரைவாசி நாள் நாங்கள் எங்களுடைய வேலை தளத்துல நாங்கள் செலவழிக்கிறோம். அப்ப வேலை தளத்துல நாங்கள் செலவழிக்கல எங்களுடைய எஜமான்கள்கிட்ட இருந்து கிடைக்கப்படுகிற சில அந்த பிசினஸ் சீக்ரெட்ஸ் அல்ல, அந்த வேலை தொடர்பான ரகசியங்களோ அல்லது அந்த வேலை தொடர்பான சில பயிற்சிகளோ அல்லது அவர்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற அதை நாங்கள் ஆலோசனைகள் என்று சொல்லலாம், அந்த எங்களை ட்ரெயின் பண்ணி எடுக்கிற அந்த ஆலோசனைகளோ அது சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் அது மற்றவர்களுக்கு தெரியப்படக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி சில வழியில் நம்ம நாட்கள் அவர்கள் கையெழுத்தும் அது வாங்குவீங்க. ஏண்டா அதற்காக அவர்கள் லட்சக்கணக்கில் செலவழித்து அந்த குறிப்பிட்ட ட்ரைனிங்க எங்களுக்கு தர்றது. ஏன்னா அதுதான் அவர்களுடைய பிசினஸ் அலுவல்ல சரியான லாபத்தையும் ஆறுதலையும் எஜமான்களுக்கு கொண்டு வரப்போகுது. அதனால அவங்க அதை இன்வெஸ்ட் பண்றாங்க எங்களுக்கு மேல, வேலைக்காரருக்கு மேல. அதனால அவர்கள் சில வேளையில அதை எதிர்பார்க்கிறீனம் அல்லது பொதுவாக அவர்கள் அதை சொல்லுவீனம், அது வேற எந்த நபர்களுக்கும் அது சொல்லிக் கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி. அதுல அப்படிப்பட்ட அந்த
தொழில்முறை சார்ந்த ரகசியங்களோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவர்களோட பழகிறபடியால சில விடயங்கள் பல விடயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரைக்கல குறிப்பாக நாங்கள் அந்த தனிப்பட்ட விடயங்களை நாங்கள் காத்துக்கொள்றதுலையும் கவனமாக இருக்கிறதுங்கிற கடன். அதிலையும் அவர்களுடைய சில பலகீனங்கள் என்று நாங்கள் சொல்றது அல்ல, வேதத்தில் நாங்கள் பலகீனங்கள் என்று சொல்றது அது பாவம் அல்ல, அது ஒரு கட்டம் தாண்டேக்கள் அது பாவமா போக முடியும் அல்ல. அதனால் அதில் நாங்கள் அது அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஏற்ற சில பலகீனங்கள், அந்த பலகீனங்கள் நாங்கள் இன்னும் அதிகமாக காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய அவர்கள மக்கள் வச்சுக்கிற நம்பிக்கைக்கும் அது பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அதனால அது நமக்கு தெரிஞ்ச வரையிலும் நாம அதை கற்க இயலாது மற்றவர்களுக்கு. அதுல சரியான கவனமாக இருக்க வேணும். இதுல நாங்கள் தான் நாங்கள் இந்த கடமைகளை கவனிக்கிறோம். தொழில்முறை சார்ந்த ரகசியங்களும் ஆலோசனைகளும் காக்கப்பட வேண்டும். எஜமான்களினுடைய பலகீனங்கள் அது காக்கப்பட வேண்டும். அதுக்கான காரணங்கள் நாங்கள் அதிக நேரம் ஒரு நாளையில நாங்கள் வேலையில எஜமானுடைய அலுவல்களில் நாங்கள் ஈடுபடுத்தப்படுகிறோம். அதனால நமக்கு அதிகமாக நமக்கு அது தெரியல. அதுதான் அந்த கேர். மாஸ்டர்ஸ் சீக்ரெட்ஸ், மாஸ்டர்ஸ் சீக்ரெட் அல்ல, and their infirmities. இப்ப இந்த விஷயத்துல தொடக்கத்திலே நான் அதை தெளிவாக்கிற வேணும். கடவுளை கனையினப்படுத்துற விதமான ரகசியங்களை பற்றி நாங்கள் சொல்ல இல்லை. டிஸ்ஆனரிங் காட், கர்த்தரை அவமானப்படுத்துற அல்ல அவற்ற பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற விதமான ரகசியங்களை மறைக்கிறதுக்கு நாங்கள் சொல்ல இல்லை. அல்லது திருச்சபைக்கும் பொதுநலவாயத்துக்கும் அபாயம் ஏற்படுத்துற ரகசியங்களை நாங்கள் காக்கிறத பற்றி சொல்ல இல்லை. அல்ல, டேஞ்சரஸ் டு தி சர்ச் அண்ட் காமன்வெல்த். அது டேஞ்சர். அது காக்கப்பட்ட அது பெரிய பாரிய அழிவுகளை உண்டு பண்ணும் சபைக்கும் அதே நேரம் நாட்டுக்கும். அதில் அப்படிப்பட்ட விடயங்கள்ல எஜமானுடைய ரகசியத்தை போன்றதை பற்றி நாங்கள் கதைக்க இல்லை. அல்லது ஒரு தனி நபருக்கு தீங்கு விளைவிக்கிற ரகசியத்தை நாங்கள் காக்கிறத பற்றி கதைக்க இல்லை. கடவுளுடைய நாமத்துக்கு தீங்கு விளைவிக்கிறத பற்றியோ சபைக்கும் பொதுநலவாயத்துக்கும் தீங்கு விளைவிக்கிறத பற்றியோ தனிநபருக்கு தீங்கு விளைவிக்கிறத பற்றியோ அப்படிப்பட்ட ரகசியங்கள் ஏதாவது எஜமானிடத்திலிருந்து வருதுன்னா அதுகளை காக்கிறத பற்றி நாங்கள் இங்க கதைக்கையில் என்றாது வேதம் சொல்லுது அது நமக்கு பாவம். அதுல கடமையை செய்கிற சந்தர்ப்பங்களை படிச்சு கொண்டிருக்கையில் நாம பாவத்துக்கு துணை போக இயலாது. அப்ப எது பாவம் என்று நாம விளங்கிக்கல, அது கர்த்தருடைய கற்பனைகளுக்கு எதிராக, அது 10 கற்பனைக்கு எதிராக போய் கடவுளுக்கு அவமானம் ஏற்படுத்தும். குறிப்பாக அது முதல் 4 கற்பனைகளுக்கும் எதிராக. இரண்டாவது அயலவர்கள் என்று நாம கதை கேட்கல, அது நாடோ அல்லது தனிப்பட்ட நபரோ, அது இரண்டாவது பிறகில் இருக்கிற 6 அந்த கற்பனைகளுக்கு எதிராக வேலை செய்கிற செயல்பாடுகளை ரகசியம் காக்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் வக்காலத்து வேண்டிய. அல்லது திருச்சபைக்கு எதிராக
அது முதலாவது பலகைக்குள்ளான் வருகிறது. இரண்டாவது கர்த்தருடைய அமைப்பு. அதனால அது கர்த்தருக்கு எதிராக செய்கிறதோடு சம்பந்தப்பட்டது. திருச்சபைக்கு எதிராக நாங்கள் தீங்கு விளைவிக்கிற, தராதரம் குறைக்கிற, திருச்சபையோட பேரை கெடுக்கிற அந்த மாதிரியான ரகசியங்கள் காக்கப்பட இயலாது. அது அந்த தீங்கு விளைவிக்கப்படுறது முன்னுக்கு அது தெரிவிக்கப்பட்டு காக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் அதால காக்கப்பட வேண்டும். அதை வச்சு கொண்டிருக்கிறேன். அது தீங்கு என்று சொன்ன அதுக்கு பயப்படக்கூடாது. அதை உரிய அந்த யாருக்கு தீங்கு நடக்க போவதோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு. அதை விட்டு போட்டு என்ன மாதிரி அதை எடுப்பீனமோ தெரியாது, என்ன சொல்லுவீனமோ தெரியாது வச்சு கடைசியில தீங்கு வந்துட்டா ஆச்சகை. இப்ப செத்தப்படி அதை மறைச்சியாள், செத்தப்படி மறைச்சியாள்ட கையில கடவுள் அதை கேட்ப அந்த செத்தப்படிய. அதனால நாங்கள் சரியான கவனமா இருக்கணும். எங்க கோடுகிறோம், எஜமானுடைய ரகசியங்களும் ஆலோசனைகளும் கர்த்தருடைய பேருக்கு கெடுதல் வராத விதத்தில் இருக்குது. அது திருச்சபையினுடைய பேருக்கு கெடுதல் வராம இருக்குது. திருச்சபையினுடைய பேர்னா திருச்சபையில் இருக்கிற, திருச்சபைன்னு சொல்றது அங்கத்தவர்களும் அங்க ஆராதிக்கிற நபர்களும் கெடுதல் வராம இருக்கு. இரண்டாவது, அது பொதுநலவாயத்துக்கு அதால தீங்கில்ல, அதனால தனிப்பட்ட அயலாருக்கு அதால தீங்கில்ல, சபைக்கு வெளியில் இருக்கிற அப்படிப்பட்ட ரகசியங்கள் காக்கிறத பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். மற்றபடி அந்த ரகசியமாக அதுகள் ஆலோசனைகள் விடயங்கள் சொல்லப்படுது என்றால் அது நாம ரகசியம் காக்க இயலாது. அது குறிப்பிட்ட நபர்கள் ஆபத்திலிருந்து காக்க வேண்டியது தான் எங்களுக்கு வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 20:12, 1 சாமுவேல் 20:12. ஜோனத்தான் தாவீதினுடைய உயிர் பாதுகாப்பும் அவனுடைய பேர் கெடுதல்கள், குறிப்பாக சவுல் ராஜா ஒரு அபாயகரமான தீங்கு விளைவிக்கும் ஒரு ரகசியம் ஒன்று அங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. 20:12. அப்புறம் யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு, அப்ப மனசுல அவர் என்ன ரகசியம் வச்சிருக்கிறார் அதை அறிஞ்சு கொண்டு, அவர் தாவீது மேல் தயவராக இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும் படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால், இஸ்ரவேலின் கர்த்தர் ஜோனத்தானுக்கு அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி, அப்ப அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீர் சமாதத்தோட போகும்படிக்கு உண்மை அனுப்பிவிடுங்க. விளங்குது? அதுல இது நாம பார்க்கிறோம் பிரைவேட் பர்சன், 2 பேரும் தனிப்பட்ட நபர்கள். தனி நபர்களுக்கு எதிராக கூட ஒரு பெரும் தீங்கு கொண்டு அங்க திட்டமிடப்பட்டிருக்குதா இல்லையா என்றது அங்க சந்தேகிக்கப்பட்டது. தாவீது அதை யூகித்தான். தாவீதுனுடைய அவன் யூகம் அதுக்கான ஆதாரம் இல்லாத யூகங்கள் அல்ல. அவன் சவுல் தன்னோடு டீல் பண்ணின விதங்களை, தன்னை கொல்லுவதற்கு பிளான் பண்ணி இருக்கிறத அப்ப இருந்தே அவன் அதை வடிவா விளங்கி கொண்டான். கர்த்தர் தன்னோட இருக்கிறார் என்றும் சவுலோட இல்ல பேணிக்குதுன்றதும் தெரிஞ்ச கையோட அவன் ஈட்டிய அவனுக்கு சுவரோட குத்தி சாக்கொள்றதுக்கு எறிஞ்சதுல இருந்து அவன் சரியாக தன் எஜமான அவன் கண்காணித்து கொண்டிருந்தான். அதில் அவன் தன்னுடைய ஏனைய படத்தளபதிகளோட தன் மருமகன் பெலிஸ்தியர்கிட்ட போய் பட்டு விழுந்து செத்து போட்டும் என்ற திட்டங்கள், பிளானுகள் கூட ஒரு விதத்தில் அவன் நேரடியாக அதை அறிஞ்சிருக்காட்டியும் அவனுக்கு காதுக்கு அதை எட்டி இருக்க முடியும். கடைசியில் அவன் கூப்பிட்டு மீகால
எத்தனை நுனித்தோலால வரணும் என்று சொன்னதுல அவன் கனெக்ட் பண்ண நான் அப்ப இப்படி விஷயம் அதுல ஒரு யூகம் நாம நியாயமான எவிடன்ஸ் இல்லாம நியாயமான நிரூபணங்கள் இல்லாம ஊகிக்கவும் கூடாது. அது பாவகரமான ஊகம். அப்படி ஊகிக்க வழிகட்டார் அல்ல. கணக்கு செய்ய நாங்கள் அசம்ஷன்ஸ் எடுக்கிறோம். கணக்குகள் செய்ய அது பாவகரமான ஊகம் இல்ல. கணக்கு நல்லா தெரிஞ்சபடியாத்தான் இது இப்படி போனா இப்படி வர முடியும் என்ற ஒரு அதுக்கான சில விஷயங்கள் இருக்கபடியே நாம அதை ஊகிச்சு போட்டு அதை நிறுவி முடிக்கிறோம். அப்படித்தான். ஆனா இது ஒரு காலம் நாம ஊகிக்கல அசியூம் பண்ணேக்கல இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது என்று நாம யோசிக்கிறோம். அதுக்கான சில நிரூபணங்களை அதுக்கு முன்னுக்கே சாடமாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கிறது சரியா சொல்லும். அப்படி இல்லாம ஒரு கிரவுண்டும் இல்லாம தேர் இஸ் நோ கிரவுண்ட். அந்த ஊக நிக்கிறதுக்கு நிலம் இல்ல. ஆனா ஊகிக்கிறோம் அது மகளின மரியாளனுடைய பாவகரமான ஊகம். சின்ஃபுல் அசம்ஷன்ஸ். ஊகிக்கிறது அதுல சரியான காரணம் அந்த அப்ப இங்க தாவீதுனுடைய ஊகம் அது நியாயங்கள் அல்ல பிறக்க இருக்குது. அவன் ஊகிச்சது. அதனால இப்ப கடைசியா அவன் தன் உயிர் நண்பன்கிட்டையும் அதை பற்றி இப்ப கடைசியா சொல்ல போறான். இப்ப இது ஜோனத்தானுக்கு அந்த அளவுக்கு விளங்கல. இன்னும் ஜோனத்தான் நினைக்கல தகப்பன் அவ்வளவு ஒரு பிளான்ல இருக்கிறான் என்று சொல்லி. ஆனா அப்ப ஜோனத்தானோட அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி சொல்றான். சரி அப்ப நாளைக்கு அமாவாசை விழா பண்டிகை. அதுல அந்த அமாவாசை விழாவில நான் விருந்துண்ண வரணும் கட்டாயம். அப்ப எனக்கும் கதிரை போடுவேன். நான் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு பார்ப்போம். அந்த விழாவில நான் அந்த விருந்துக்கு வர மாட்டேன். நீங்க சொல்லுங்க, எங்களுடைய குடும்பத்தாருக்கு அன்றைக்கு ஒரு விசேஷித்த விதமா அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு யோசிச்சபடியெல்லாம் தான் அங்க போகணும் என்று கேட்டுக்கொண்டா ஏடா அது அமாவாசை இஸ்ரவேலருக்கு மாதாந்த விழா. வாராந்த விழா ஓய்வு நாள், மாதாந்த விழா அமாவாசை. அதனால அமாவாசை அவங்களுக்கு விருந்து செய்கிற பண்டிகை நாள் அது. அதுல அதுக்கு பிறகு வருடாந்த விழா. அதுல வாராந்தம், மாதாந்தம், வருடாந்தத்துக்குள்ள எங்களுக்கு முக்கியமான 3 விழா. வருடம் உன் ஆண் மக்கள் யாவரும் எனக்கு முன்பாக 3 தரம் நிக்கணும். அதுல இந்த விழாக்கள் அவர்களுக்கு அது பண்டிகை என்று நாம சொல்லுறோம். அது தமிழ் சுத்தமா நம்மட பாஷையில சொல்லணும்னா அது விழா. அதுல அமாவாசை விழா நாளைக்கு விருந்து சாப்பிடுறதுக்கு அவர் எதிர்பார்ப்பார். நான் வராட்டி அவர் என்ன ரியாக்ஷன் செய்கிறார் என்று பார்ப்போம். அதுல அவர் என்ன குறிச்சு கோபப்பட்டார் என்றா மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கிறார் என்ன கொல்லுறதுக்கு. அவர் அப்படிலாம் சரி ஓகே என்று விட்டுட்டார் என்றா அப்ப அப்படி ஒண்ணும் இல்லை. சரியா? அப்ப ஜோனத்தானுக்கும் அது சரி சரி அப்ப பார்ப்போம். முதலாவது நாள் அமாவாசை நாள் அன்றைக்கு மாதம் தொடங்குது அல்ல அமாவாசை. அந்த மாதம் தொடங்குற அன்றைக்கு விருந்து சேர் அன்றைக்கு தாவிர சேர் எம்டியா இருக்கு ஆள். அப்ப இன்றைக்கு ஏதோ சடங்கு ரீதியா அசோசியா இருக்கிறான் போல இருக்குது என்று மாஸ்டர் தண்ணியை சமாதானப்படுத்திக்கணும். ஒன்றும் கேட்க இப்ப ஜோனத்தானுக்கு சில வழியில அப்பா அப்பா அப்படி இல்ல போல இருக்கு ஜோசி இருப்பார். ஆனா அடுத்த நாளும் விருந்து. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, அமாவாசை அன்றைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் அது அரசர்கள் மத்தியில அது 1-2 நாள் அந்த விருந்து போறத காட்டுது வேதம் அல்ல. அமாவாசைக்கு அடுத்த நாளும் விருந்து நாள். அன்றைக்கும் சேர்ல ஆள் இல்ல. ஆளுக்கு உள்ளுக்கு இருந்த எட்டிச்சல் அப்படியே குமுறி கொண்டு வெளியில வந்துச்சு. எங்க அவங்க என்னத்துக்கு என்னோட லீவு கேட்டவன் நான் கொடுத்தேன். அவன் தான் நான் இப்படி தன் ஈசாயும் அவங்களோட எல்லாரும் அண்ணன் மேரும் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா அவங்க அந்த விழாவில் கலந்து கொள்ளணும். ஒரு முக்கியமான நாள் ஆகிய தான் இந்த முறை மட்டும் அங்க போகணும்னு கேட்டா நான் கொடுத்தேன். நான்
ரெண்டா பேச்சண்டா தூஷண பேச்சு மகனுக்கு தூஷணத்தார அதுல இருந்து அவன் பிள்ளைங்க அப்ப அவனும் என்ன செய்தான் உமாக்கு அவன் திருப்பி கேட்டான். அவனை நீ கொல்ற அளவுக்கு போக என்ன செய்தான் அவன் உமாக்கு? எவ்வளவு நல்லா தானே வாழ்றான் உம்மோட. கோபத்தோட அவன் கதிரையை விட்டு விருந்த விட்டு எழுப்பி போயிட்டான். அத இந்த இடத்துல ஜோனத்தானுக்கு தாவீதுக்கும் இடையில அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின விஷயம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக இன்னும் ஒரு நபர் ஒரு ரகசிய ஆலோசனை வச்சிருக்கிறார் என்றதை தெரியப்படுத்தினார். அதனால தாவீது ஜோனத்தானுக்கு ஓட அந்த உடன்படிக்கை செய்து மேவி போசேத் அல்ல பிறகு அவன் ராஜ மேசையில வாழ்நாள் ஊழா இருக்கிறதுக்கு நம்ம அவன் அதை தேடி தெரியண்டா இந்த உடன்படிக்கை அங்க தொடர்ச்சியா போகுது. அவன் அந்த அமாவாசை விழா உடன்படிக்கை அதுக்காக. சோ இதத்தை நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கிற விதமாக எஜமான் ரகசியமா வச்சிருக்கிறார் என்றால் கட்டாயம் அது அந்த ஆளுக்கு தெரியப்படுத்தப்படும். அதுக்கு கர்த்தர் ஜோனத்தானையும் தாவீதுக்குமான அந்த உடன்படிக்கை அவர் மெச்சினார். அதனால the secret intent ரகசியமா என்ன நோக்கம் கொண்டிருந்தவர் என்றதுல அது கர்த்தருக்கு அவமானம் ஏற்படுத்துற விதமா போகுதா, சபைக்கு அவமானம் ஏற்படுத்துற விதமா போகுதா, அல்லது நாட்டுக்கு பிரச்சனையை கொண்டு வர போகுதா, அல்லது தனிப்பட்ட ஆட்களுக்கு அது அவமானமோ பிரச்சனையோ அபாயத்தை கொண்டு வர. அதுல அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் இல்லையென்றா நிச்சயமா சாகும் வரைக்கும் அந்த ரகசியம் காக்கப்படவும் ஒரு நாள் முடியல சொல்லுங்க விளங்கும். இதை குறித்து இப்படி ரகசியம் உண்மத்துவத்தை காக்கிற ரகசியத்துல உண்மத்துவமா இருக்கிற மனுஷனை பற்றி ஞானி என்ன சொல்றார்? நீதிமொழி 11:13, நீதிமொழி 11:13. நீதிமொழி 11:13. எஸ், புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். இதுதான் அந்த பாயிண்ட். உண்மை உள்ளவனோ ஆவியில உண்மை என்ன ஆத்மாவுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது விளங்கின அந்த ரகசியம். அத மறைக்கிறவனோ அதான் அந்த அடக்கிறவனோ என்ற அந்த சொல்லு அது கன்சீல் அதாவது அதை மறைச்சு வச்சிருக்கிறவனோ அல்லது ஒழிக்கிறவனோ அல்ல அடக்கிறீனம் என்ற அந்த சொல்ல பயமா அது வெளியில கக்கோணம் என்ற பொங்கி கொண்டிருக்கோ தெரியல. நம்ம தமிழாக்கள் டிரான்ஸ்லேஷனோ அல்லது அது ஒன்னும் ஆனா இங்கிலீஷ்ல அது அப்படியே பப்ளிங் மாதிரி வரையில, அதாவது பொங்கி கொண்டு கொதிச்சு கொண்டிருக்கல வெளியில கொட்டுறதுக்கு மாறாக சொல்லப்பட்டது அது அது மறைக்கப்பட வேண்டும். கன்சீல் த மேட்டர், விஷயத்தை மறைக்கிறவன் யாரு? தன் ஆத்மான உண்மை உள்ள மனுஷன். இவன் எதை மறைக்கிறான் அதுதான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டோம். ரகசியத்தை அவன் மறைக்கிறான். அப்ப இந்த ரகசியம் எது சம்பந்தமானது? அது 3 விஷயத்தை தவிர்த்து மிச்ச எல்லாத்தோடையும் சம்பந்தப்படும். கர்த்தர், சபை, நாடு, தனிப்பட்ட ஆட்களுடைய அபாயம் தீங்கு தவிர்ந்த மிச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லப்பட்டா அது காக்கப்பட வேணும். அப்படி காக்கிறவன் யாரு? உண்மையுள்ள மனுஷன். த ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட், உண்மையுள்ளவனோ, ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட், ஒரு உண்மையுள்ள ஆவியை கொண்டிருக்கிறவனோ, அதான் இங்கிலீஷில் உண்மையுள்ள ஆவியை கொண்டிருக்கிறவன் காரியத்தை மறைக்கிறான். அப்ப இது எங்களுக்கு
நமக்கு எரேமியா படிக்கல தெரியுமில்ல, எரேமியாவை கூப்பிட்டு கதைச்சே ஒரு ஆள் அல்ல. எரேமியா 38:27, எரேமியா 38:27 எப்படி அந்த விஷயம் வருதுன்னு கவனிச்சுக் கொள்ளுங்க. எப்படி எரேமியா ஆவியில் உண்மையுள்ள ஆவியுடைய மனுஷன். எரேமியா 38:27. பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். என்னத்தை கேட்டுச்சினம்? 24வது வசனத்தை கவனிச்சுக் கொள்ளலாம். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம். அங்கதான் இந்த ரகசியமா அதை வச்சிருன்னு சொல்ல துவங்குற. அப்படி என்ன நீ சாக மாட்ட, ரகசியத்தை வழிபடுத சாவ. நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து நீ ராஜாவோட பேசிக்கொண்டது எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்றும் மறைக்காது, அப்பொழுது கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில் நீ என்ன சொல்லு, நான் யோத்தாவுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றார். கதைச்ச விஷயம் வேற, கதைச்ச விஷயம் வேற. ராஜா கூப்பிடு, கத்தர் ஏதாவது செய்தி வச்சிருக்கிறாரா, கடைசி கட்டத்தில் இந்த ஜூதாவையும் எருசலேமையும் பற்றி என்ன செய்தி வச்சிருக்கிறார் நான் அவன்கிட்ட கேட்டேன். அல்ல, கெத்தட்ட வார்த்தை எனக்கு சொல்லடா. அப்ப எரேமியா அதுக்கு சொன்னேன், சரி நான் சொன்ன நீங்க என்ன கொல்லுவீரோ தெரியாது, ஆனா அவன் திருப்பி திருப்பி கேட்டபடியா அப்ப சொன்ன சரி நான் சொல்லுறேன் என்று சொல்லிட்டு அவன் திருப்பி என்ன நடக்க போகுதுன்றத வடிவா சொல்லுனான். எவ்வளவு பாரிய சாவு, இனமா அழிய போறோம், இனமா அழிய போறியல், இனமா அழியறியல் என்று சொல்லி சொன்னான். எங்களுக்கு தெரியும் கொண்டு போகப்பட்டதுல 10,000 பேர் தொடக்கத்துக்கு முக்கியமான ஆக்கள், 10,000 பேர் நல்லா படிச்ச இது என்ன திறமையான ஆக்கள். பிறகு அந்த ஒன்றுக்கும் வழி இல்லாத ஒரு சரியான ஈழச்சனம் மட்டும் ஒரு திறமையும் இல்லாதாக்கள் ஏதோ இருந்து நிலத்துக்கு காவல் கண்டு வச்சு விட்டு போன கொஞ்சம் பேர். பிறகு சில பேரை அவன் பிடிச்சு திருப்பி கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு இனத்தினுடைய லட்சக்கணக்கான ஆட்கள் சாகடிக்கப்பட்டார். லட்சக்கணக்கில் பாபிலோனியரால ஜூதர்கள் கொல்லப்பட்டுச்சு. அப்ப அதைத்தான் நீங்கள் இப்ப சொல்றான், இதான் கர்த்தர் செய்ய போறார். இது அவற்ற அது இனி தலைக்கு மேல போச்சு விஷயம். இனி நீங்கள் இனி ஒன்னும் காக்க இயலாது. இது கடவுளுடைய பொறுமை தாண்டி போச்சு, அவர் முடிச்சிட்டார். அப்ப இது அவன் அதான் நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையால் பிடிக்கப்பட்டு இந்த நகர மக்கினியால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பேர். நீரும் இதுக்கு காரணமாயிருப்பேர். ஒழுங்கா நீர் இருப்பையாவது ஏதாவது செய்யும். ஆனா அவன் செய்ய மாட்டான்னு தெரியும். கர்த்தர் ஏக்கி ஓக்கில ஜோசிக்கு புற மாத்திரத்துக்கு ஒரு விஷயத்து எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாச்சு சிதேக்கியாக்கு மாத்த செய்யல. ஆனா அவன் அதையும் ஓப்பனா சொல்லிட்டான், நீரும் அதுக்கு குற்றப்பலிக்கு பொறுப்பார்கள் கடைசி சாவு. இப்ப இதை கேட்ட பிறகுதான் சிதேக்கியா ராஜா சொல்றான் எரேமியாக்கு, கீப் திஸ் சீக்ரெட் வித் யூ, இந்த ரகசியம் உன்னோட இருக்கட்டும். பிரபுக்கள் கேட்பாங்க, அடுத்தது அமைச்சரவை கூப்பிட்டு கேட்பாங்க, செனட் நீ சொல்ல வேண்டியது என்னண்டா, உன்னை இப்ப காவல் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜொனத்தானுடைய வீட்டில திருப்பி என்ன கொண்டு போக வேண்டாம், ஐயோ எனக்கு அங்க சரியான கரைச்சலாக்கட கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்னட்ட நீ மன்றாடி என்னட்ட விண்ணப்பம் பண்ணின மாதிரி சொல்லு. அவ்வளவுதான். அதே அவன் சொன்ன மாதிரியே வந்து பிரபுக்கள் கேட்கிறாங்க கூப்பிட்டு எரேமியாவை. எப்படி அவங்களும் வெறுக்கிறாங்க, நீ மறைச்சா சாவ சொல்ல என்ன, ஐயோ மறந்த சாவ போறேன்னு அவன் நடுங்க இல்ல. ஆவியில் உண்மையான மனுஷன் அவன் காரியத்தை மறைச்சான். அவன் சொன்ன
அவர்களுக்கு ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தையின் படியையும் அவர்களுக்கு அவன் சொன்னான். அவன் என்ன ராஜா வாயில போட்டாரோ அதை மட்டும் தான் சொன்னான். காரியம் கேள்விப்படாமல் போனபடியால் அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். ஜோனத்தானுடைய வீட்டில் இல்ல, காவற்சாலையின் முற்றத்தில். விளங்குதோ? எஜமானுடைய ரகசியத்தை காக்கிறதுக்கான உதாரணங்கள் இதுகள். இது கர்த்தருடைய நாமத்துக்கு அவமானம் இல்லை, திருச்சபைக்கும் இதான அவமதிப்புகள் இல்லை. ஏற்கனவே திருச்சபை நாரி போய் கிடக்கு, திருச்சபை தான் கொல்ல போறார் கடவுள். இது இந்த துன்மார்க்கருக்கு தெரிவிக்கப்படணும் அவசியமும் இல்லை. இந்த பிறகு துன்மார்க்கர் சேக்கியாவது கூப்பிட்டு ஏதாவது கதைப்பான். ஆனா இதுகள் படு ஊத்தவாடிய இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு விஷயம் தெரிவிக்கப்படணும் அவசியமே இல்லை. ஆனா சூழ்நிலையோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட சில விடயங்களை அவர்களுக்கு சொல்லி விஷயத்தை மறைக்கிறார். சம்பந்தமே இல்லாத விஷயத்தை அங்க சொல்ல இல்ல எரேமியா. அதுல நாம துன்மார்க்கருக்கு ஒளி கேட்கலாம், மறை கேட்கல, அல்லது இதை நாம முதல் நாங்கள் எத்தேக்கல்ல எல்லாம் பொருத்தமான சூழல்களுக்கு ஏற்ற விதமாயும் அது இருக்க வேண்டும். எத்தலாம் துன்மார்க்கருக்கு அதுல குறிப்பா ரகசியம் காக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு சொன்ன பிறகு நாங்கள் உண்மையுள்ள மனுஷர்களாக இந்த ரகசியத்தை காக்க வேண்டும். ரகசியம் காக்கப்பட வேண்டும். அதுல இந்த ரகசியம் காக்கிறதுன்றது சரியான ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விடயம். அதுல நாம எனக்கு அவர் சீக்கிரட்டா சொன்னவர், தம்பி நான் சொல்ல மாட்டேன் என்று தம்பி சொன்னது அண்ணா சொல்லாம இருக்கல. அது என்ன சொன்ன, இங்க இது எந்த அளவு தூரத்துக்கு கர்த்தருக்கு எப்படி அவமானம், குடும்ப தகப்பன்தாய்க்கு எப்படி இது அவமானம், இது எப்படி சபைக்கு அவமானம் என்றா அதுதான் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இங்க அவளுக்கு புத்தி இல்லை. அதனாலதான் ஆண்டவர் தகப்பன் தாய்க்கு அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில் நாமல் ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் ஆசாரியனுக்கு ஒன்றும் மறைக்காயாக. அதனால ஆசாரியனுக்கு மறைக்க இயலாது விஷயங்கள். அப்படி மறைக்கிறதாக இருக்கிற பட்சத்தில் அது ஆசாரியனே அதை கேட்கல நாம சொல்லாம இருக்கிறோம் என்ற அதுவும் தேவபக்தி உள்ள மனுஷர்கள் நாமல் அந்த சித்தப்பலிக்கு உட்படுவோம். துன்மார்க்க ஆசாரியர்களுக்கு ஒன்றும் இங்க சொல்ல தேவையில்லை. அவனே கடவுளுக்கு கீழ்ப்படியாம நடக்கிறான். இவனுக்கு என்ன கூப்பிட்டு கேட்ட உடனே நீ சொன்னா உன்னை கொல்லாம விடுவோம் என்று சொன்ன உடனே சொல்லுறான். அவன் கொல்லுவான் சொல்லிட்டு சொன்னான். அவனே கொலை செய்யப்படுறதுக்கு ஏதுவதன் கடவுள கையில் இருக்கிறாங்க. அதனால துன்மார்க்கமான ஆசாரியரா தேவபக்தியான ஆசாரியரான்றதான் நீங்க விஷயம். நாம கழிச்சு கொண்டிருக்கிறது அந்த எஜமான ரகசியம் தேவபக்தியானதாக வருகிறது. மேபி அவன் ஒரு துன்மார்க்கன், சிதேக்கியா ஒரு துன்மார்க்கன், சிதேக்கியா அரசன் ஒரு துன்மார்க்கன், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்காதையால் அவன் கடைசி வரைக்கும் கண் புடுங்கி கடவுள் அந்த அளவு கோபத்தில் இருந்தார். கண்ணை புடுங்குறதுக்கு அவன் பிள்ளைகளை அவனுக்கு முன்னாடி வெட்டி போட்டு அவனை கண்ணை புடுங்க வச்ச அந்த அளவுக்கு கொலை வெறியில கர்த்தர் சிதேக்கியாவோட இருந்த. சிதேக்கியா ஒரு விதத்தில் கர்த்தருக்கு பிரியமான மனுஷன், துன்மார்க்கன். அவன் சாகத்தான் போறான், கர்த்தர் முடிவு பண்ணிக்க. அதனால என்ன கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கான் அவன் நேரடியாக சொல்லிவிட்டான் அந்த துன்மார்க்கனுக்கு. இப்ப அந்த துன்மார்க்கன் சொல்ல ரகசியத்தை அவன் காத்துக்கொண்டான். ஆனா இந்த விஷயம் அதால அவன் துன்மார்க்கன் தானே, அதனால கேட்டா சொல்ல போறேன்னு சொல்லிக்கொண்டு வேற இல்லையா அவன். ஏனண்டா அவன் சொல்ல வேண்டிய ஆளுக்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு இருக்கிற வாளுகளுக்கு எல்லாம் இங்க சொல்லிக் கொண்டு தெரியணும் அவசியம் இல்லை. சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல வேணும் என்ற அவசியம் இல்லை. கேட்ட தலைக்கு மட்டும் ஒழுங்கா பதில சொன்னா காணும் இல்ல. அதனால நாம சரியான அப்பா அம்மா அதை கேட்டா சொல்லிடுவோம். அங்க சகோதரன் கேட்டபடியே சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. அது அப்பா அம்மா அதை சீக்ரெட் சொல்லியிருந்தா சீக்ரெட் தான், இட் இஸ் சீக்ரெட். அது சகோதரத்துக்கு கூட சொல்லிடலாம். அதில் நாம சரியான கவனமா இருக்க வேணும். அப்ப சிறியாக்கள் சின்னாக்கள் சீக்கிரட்டை நாம காக்கணும்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு சீக்கிரம் சொல்லி கொண்டு தெரிய தேவையில்லை.
இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டும் இல்லை. அதில் 20 வயசு வந்த அப்புறம் பார்ப்போம் என்ன சீக்ரெட் என்ற. அது வரைக்கும் அப்பா அம்மாவோட ஓப்பனா சொல்றத மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்க வேணும். ஆசாரியன் கேட்டா சொல்லுவோம், விளங்குவோம். அதுல நாம மத்தியாக்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பா அம்மா ஆசாரியன், அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் சிலவழில் நாம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது அந்த அரசு அலுவலோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை எளிமையா மறைச்சா. தனிப்பட்ட சில விஷயங்கள் சம்பந்தப்பட்டது ஜொனத்தான் அதை சவுலிட்ட இருந்த அந்த ரகசியத்தை எடுத்து அதை தாபதிக்கு கொண்டு சொல்லிட்டான். அதுல இது சில வழியில எங்களுடைய எஜமான்களுடைய பலகீனங்கள் சம்பந்தமான விடயங்களுக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்ப பாஸ் வந்து அந்த அவர் நல்லா குடிப்பார், அவர் சரி குடிக்காட்டு. இப்ப அதால யாருக்கு அவமானம் என்ன நடக்குதுன்றதுல நமக்கு அதை ஆராய போக வேண்டிய தேவை இல்லை. அதனால ஒரு மனுஷன் அவர் குடிக்கிறது வந்து பாவம், அவர் சில வழியில நல்ல போதையில வந்து அவர் அது அவரை பாவம் செய்ய பண்ணுதுன்னு நாம சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு சொல்லணும். அவரை பற்றி அவரை மனசிக்கு அதான் உடனடியாக தெரிய வேண்டியால் அதை ஆபீஸ்ல வந்து சொல்லிக் கொண்டு தெரிய சொல்லப்பட வேண்டிய ஆளுக்கு தான் அது சொல்லப்பட வேணும். அவரை அதை கண்ட்ரோல் பண்ண அல்லது அவருடைய அந்த விஷயங்களை உடன்படிக்கையில காக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் அது ஒரு பலகீனமாக இருக்கலாம். அல்ல நாம இதை நாங்க எங்க இருந்து எடுக்கிறோம், நோவாவில இருந்து. நோவா திராட்சை ரசம் குடிச்சு வெறிச்சா, அவன் வெறிச்சு போய் தண்டவாள கடந்துட்டான் வீட்டுக்குள்ளே. அவன் பாவம் செய்ய போய் அந்த வெறியில அவனுடைய வஸ்திரம் விலகி இருந்தது. நாமல் வெறிக்காமலே படுக்கைகளை வஸ்திரம் விலகிறது நமக்கு சகஜம். வெறிச்சா இன்னும் தெரியா. அதுல நாம நித்திர உள்ளே நாங்கள் பொதுவாக நம்ம நித்திரையில என்ன நடக்க தட்டி எழுப்பும் பிறகு நமக்கு அதுகள் தெரிகிறேன். அவ வெறி போட்டுட்டா போத வெறிட்டது வெறிச்சிருக்கிறார். ஆனா அந்த மனுஷன் எந்த ஒரு பாவம் செய்ய பேசாம மனுஷன் தண்டவாள படுத்துட்டார் ரூம்ல. அது மேபி அவருடைய பலகீனமா, அதுதான் நாங்கள் பலகீனம் என்று சொல்லுறோம். வெறிச்சு போட்டு தூசணத்தால் நம்பி கலைச்சு கொண்டு அங்க அவமானம் கத்தருக்கு எதிராக சபைக்கு எதிராக கணவர் வெறிக்காமலே தூசணம் கலைக்கிறார். அது இன்னும் எவ்வளவு பாரதூரமான பிரச்சனை. வெறி ஓட்டத்தான் தூசணம் கதை, வெறிக்காமலே தூசணம் கதைக்கும் தூசணமான வார்த்தை. அது இன்னும் பல அடிகளுக்கு ஏதுவான பிரச்சனை. சோ இப்படிப்பட்ட மாதிரி எங்களுடைய எஜமான்களுடைய பலகீனங்கள் சிலதுகள் நாங்கள் அது எவரையும் பாதிக்கையில விஷயங்கள் பேசாம அமர்த்திட வேண்டிய அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருவருக்கு. ஏன்னா நாங்கள் அவர்களோட கூட இது பஸ் அந்த எஜமானுடைய டிரைவர் மேர் கூட தெரியும் இந்த விஷயங்கள் அவர்களுக்கு. ஏன்னா அதிகமா அவங்களோட பிரயாணங்கள் அது எழுதிகளோட எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. சோ நாங்கள் சரியான கவனமாக அதுல இருக்க வேண்டும். சில நம்பித்தான் எங்கள்கிட்ட சில விஷயங்கள் அவர்கள் எங்களுக்கு முன்னால் அதுகளை செய்கிறேன்னு சொல்றேன். அப்ப நாம அந்த ரகசியம் காக்க வேணும். அதுகள் தீங்கு விளைவிக்கையில ஒருவருக்கும் அது அபாயம். ஆனா இதுக்கு எதிராக போற பாவம் என்ன? அப்ப இதுக்கு எதிரான பாவம் நீதிமொழி 11:13 நாம வாசிச்சது போல அந்த பாவம் என்னென்று வேதம் சொல்லுது. நீதிமொழி 13:11 அந்த புறம் கூறி திரிதல், புறம் கூறி திரிதல், புறம் கூறி திரிதல், புறங்கூறுதல். டேல் பேரர், டேல் பேரர். நாம சொல்ல கதகாவி, கதைகாவி என்று சொல்றோம் நாம. கதைகாவி, டேல் பியரர், டேல் பியரர். நீதிமொழி 20:19 நீதிமொழி 20:19 தூற்றிக்கொண்டு திரிகிறோம் என்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ரகசியத்தை காக்காம வெளிப்படுத்துறையால தூற்றிக்கொண்டு திரிகிறோம் தமிழ்ல அவங்க போட்டிருக்கிறேன். உண்மையில அதுலயும் அதே அந்த ஹீப்ரு வேர்ட் தான்.
புறம் கூறி திரிகிறவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். புறங்கூறுற ஆள் எந்த நோக்கத்தோடு அதை செய்யும்? தூத்துற நோக்கத்தோட அதை செய்ய போகுது. அதான் அந்த பாயிண்ட் அவர்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ண செய்திருக்கிறேன். தூற்றிக்கொண்டு திரிகிறவன்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல டேல் பியரர், டேல் பியரர் ரிவீலத் சீக்ரெட்ஸ். கதகாவிகள் ரகசியங்களை வெளிப்படுத்துவார்கள். அதனால சலமன் சொல்ற, சும்மா அலம்புறவங்களோட சேர்ந்துடாத, ஏண்டா உண்ட ரகசியம் எல்லாம் வெளியில கக்குவாங்க அலம்பல்காரர். நம்முடைய ஓட்ட வாயனா, சரி ஓட்ட வாய் அல்ல கூட கதை இருக்கிறாக்கள் எங்க அது டக்குன்னு வந்துடும். அதாவது நாம அமைதியா இருக்கிற ஆட்களோட தான் கூட நாம இருக்கிறது நல்ல. அதுக்காக அவ மூலசாலி என்ற அர்த்தம் இல்லை. இல்ல அமைதியா இருந்தா மொக்கனும் ஞானி என்றுதான் எண்ணப்படுவான். ஆனா அட்லீஸ்ட் ஒரு விதத்துல நம்மட பேர் கெடுபடாது என்ற அவங்க அலப்பையில அதனால ரகசியங்கள் வெளியில போவார். ரகசியம் அதுல டேல் பியர்ஸ். இந்த கதகாவியல் அல்ல, இதுதான் நம்ம புறங்கூறுதல் என்று சொல்றது. புறங்கூறுதல்னா அந்த ஆளுக்கு தெரியாம கதைக்கிறார், அந்த ஆளை பற்றி, அந்த ஆளுடைய விடயங்களை பற்றி. அதான் அந்த புறம் கூறுதல். புறத்துக்கு அதை சொல்லுகிறது. புறத்தால வெளியால கதைக்கிறது அந்த ஆளை பற்றி, புறங்கூறுதல். இந்த புறங்கூறியலால ஏற்படுகிற நட்டங்கள் என்ன, பிரச்சனை எப்படிப்பட்ட பாரதூரமான பிரச்சனைகள் வருது என்பதையும் எங்களுக்கு வேதம் சொல்லுது. 18:8 நீதிமொழி 18:8 இதுல அவனுக்கு கொடுத்திருக்கிற பேர் கோள்காரன். அப்ப ஒத்தது சொல்லுவா, கோள்காரன், புறங்கூறுபவன், கதைகாவி எல்லாம் இது சினானிம்ஸ், ஒத்தகத்து சொல்லுகள். கோள்காரனுடைய வார்த்தைகள் சில விளையாட்டு போலதான் அவன் அதை ஆக்களுக்கு சொல்லுவான். ஆனா உண்மையா அந்த ஆரை பற்றி அது கதப்படுதோ அந்த ஆளுக்கு உள்ளத்துக்குள்ள அது தைக்கம், அது உள்ளத்துக்குள்ள தைக்கம். அது என்ன தைக்குது உள்ளத்துல? அவன் பேர் கடுபடும், நட்பேர் கடுகுது. அவனுக்கு இருக்கிற அந்த நபரை குறிச்சு மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அங்க அழிய தொடங்கும் இவன் கதைகளால. அதான் அந்த ஆத்மாவில அது இறங்குது. அது இங்கிலீஷ்ல கோ டவுன் இன்டு த இன்னர்மோஸ்ட் பார்ட். அதாவது அந்த ஆத்மாவில் அது இறங்கி சரியான வலிய கொடுத்து கொண்டு இருக்கும். அதான் அந்த இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்ப அடே நம்பித்தானே சொன்ன வந்து ஐயோ இப்படி அது பெரிய ஒரு அவமானமும் ஒரு விதமான முகம் கொடுக்க முடியாத ஒரு வெட்கத்தையும் அது ஏற்படுத்த தொடங்கும். கோள்காரர் புறங்கூறி திரியாக்களுடைய வர்ற பிரச்சனை. நீதிமொழி 16:28 நீதிமொழி 16:28 கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோள் சொல்லுகிறவன், டேல் பியரர், சீஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சட்டியான உயர் நண்பர்களா இருந்தாக்கள் இப்படி பிரிஞ்சு வைக்கிறாங்க. எதால? ஒரு புறங்கூறியால், கோள்காரனால. கோள்காரன் பிராண சிநேகிதரையும் பிரிக்கிறார். அது எவ்வளவு பிரச்சனையான விஷயங்கள் இல்ல. 26:20 நீதிமொழி 26:20 விறகில்லாமல் நெருப்பு அணைஞ்சு போய், கோள் சொல்லுகிறவன் இல்லாட்டி சண்டை அப்படியே அணைஞ்சு போய். புறங்கூறி திரிகிறையாக்கள் இங்க உருவாக்கிறார் விறகுக்கு. விறகு வூட், அது எப்படி? அது நெருப்பில போட விறகு போட்டா அது பத்தி எரிய தொடங்கும்.
கோல்காரன் விறகு மாதிரி. அது ஏற்கனவே சண்டை நடந்து கொண்டிருக்கிற இடத்துல அல்லது சில முருகங்கள் இருக்கிற இடத்துல புறங்கூறுவன் உள்ளுக்கு வந்த ரெண்டு சொல்லு அது இன்னும் 10 எரிய தொடங்கி. அதான் இங்க வேதம் காட்டு. எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆக்கள் கோல்காரர் இல்ல. அப்படிப்பட்ட ஆக்கள் வேலையிலிருந்து நிப்பாட்டிடுவோம். அப்படிப்பட்ட ஆக்கள் எஜமான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அவனுக்குத்தான் குழி வெட்டுறான். அப்படிப்பட்ட ஆக்களை வேலைக்கு வச்சிருக்கிறது அது எஜமானுடைய ஆறுதலுக்கும் லாபத்துக்கும் இல்ல, எஜமானுக்கு நட்டமும் அவனுக்கு துக்கம் துன்பமும் வர்றதுக்கு. அப்படிப்பட்ட ஆக்களை அதால நாங்கள் கான்ட்ராக்ட்ல எழுதல கடைசி க்ளோஸுக்கு முதல் க்ளோஸ் பொதுவாக அது பொதுவாக நாம எங்களோட கான்ட்ராக்ட்ல நாம அதை கொடுக்கிறோம். நாங்கள் நிறுவனம் சம்பந்தமான எந்த விடயங்களும் வேற எவரோடையும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லாது. அப்படி டிஸ்கஸ் பண்ணினது அறிவிக்கப்பட்டா அது வேலை நீக்கம் செய்யப்படும். எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நாங்கள் அது அப்படி சில பேரை நாங்கள் நிப்பாட்டியும் இருக்கிறோம். அது சரியான அது பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வர்ற விஷயங்கள். அது நிறுவனத்தில் இருக்கிற ஆக்களை பற்றி நிறுவனத்தை பற்றி ஒரு பிள்ளையான படத்தை வெளியில கொடுக்குது. அதனால வந்தோமா வேலை செய்தோமா எஜமானுக்கு உண்மையா இருந்தோமா சரி வேலை முடிஞ்சது போயாச்சு. அப்புறம் என்ன அங்க இருக்கிற ஆக்களை பற்றி இதை பற்றி இவளை பற்றி கதை அதை பற்றி காவி கொண்டு போய் வெளியில சொல்லுறது இதுல எல்லாம் சரியான பாவகரமான விடயங்கள். இட்ஸ் நாட் லைட் சின், அதாவது அது எளிமையான பாவம் இல்லை. இந்த விஷயம் கோல் சொல்லுதல் அல்லது புறம் கூறுதல் அது பிராண சிநேகிதரையே பிரிக்குது, சண்டைய அது இன்னும் பெருக பண்ணுது. அது உண்மை இல்லாத யாருடைய செயல். அந்த யாழ் நம்ப இயலாத யாக்கள். அதான் அந்த அர்த்தம். நம்ப முடியாத யாக்கள், நம்ப முடியாத யாக்கள். அதனால நாங்கள் அப்படிப்பட்ட யாக்களை வேலைக்கு வச்சு இதுக்காம போறது நல்லது. அத 1-2 தரம் அதை கவனிச்சுட்டு 3ஆம் தரம் நாம ஆக்களை வேலையிலிருந்து நிப்பாட்டுறதான் பொருத்தம். இல்லாட்டி வீட்டுக்குள்ள கதைச்சது வீட்டுக்கு வெளியாத எல்லாரமும் சொல்லி தெரியும். அதில் சரியான கவனமா நாம அந்த விஷயத்துல இருக்கவ. சோ இதுதான் எங்களுக்கு நாங்கள் எஜமானுடைய சீக்ரெட்ஸ் ரகசியங்களை காக்கிறதுல உண்மத்துவம். அடுத்த 4வது விடயம், 4வது விஷயம் உண்மத்துவத்தில் நாங்கள் பார்க்கிறது ஏனைய வேலைக்காரருக்கு உதவுவதில் உண்மைத்துவம். வேலைக்காரர் ஒருவருக்கொருவர் உதவுவதில் உண்மைத்துவம். Faithfulness in helping one another. வேலைக்காரருக்கு உதவுவதில் உண்மைத்துவம். Faithfulness in helping co-workers. அதுல இது ஒரு முக்கியமான கடமை பணியாளர்களுக்கு. இது எப்படி சக பணியாளர்களுக்கு உதவுவதில் உண்மையா இருக்கிறது? ஒன்று நல்ல உதாரணங்களாக இருக்கிறது. குட் எக்ஸாம்பிள், நல்ல உதாரணம். 2வது நல்ல ஆலோசனைக்காரனாக இருக்கிறது. குட் கவுன்சில், நல்ல ஆலோசனைக்காரன். நல்ல விடயங்களுக்கு உற்சாகப்படுத்துதல், நல்ல விடயங்களுக்கு
மூட்டுதல். மூன்றாவது encouragement in good cause. encouragement in good cause. நல்ல விஷயத்துக்கு ஆக்களை தூண்டி விடுதல் அல்லது உற்சாகப்படுத்தல். நாலாவது துன்மார்க்கமான கீழ்த்தரமான செயல்பாடுகளுக்கு விலக்குதல். அடுத்தது சமாதானம் ஐக்கியத்துக்கு ஊக்கப்படுத்தல். சமாதானம் ஐக்கியத்துக்கு ஊக்கப்படுத்தல். இப்படி நாங்கள் பல விஷயங்களை பட்டியலிடலாம். ஒரு வேலைக்காரனா எங்களோட வேலை செய்யற மற்ற வேலைக்காரருக்கு நாங்கள் எப்படி உண்மையா இருக்கலாம் என்று. இது உண்மையா இருக்கிறது. இதனூடாக நாங்கள் யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? எஜமானுக்கு உண்மையா இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறத பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப எஜமானுடைய பொருள்களுக்கு உண்மையா இருக்கிறது, எஜமான அலுவலர்களுக்கு உண்மையா இருக்கிறது, எஜமானுடைய தகுதியங்களுக்கு உண்மையா இருக்கிறது. இப்ப எஜமானுடைய வேலைக்காரருக்கு உண்மையா இருக்கிறோம். எஜமானுடைய வேலைக்காரருக்கு நாங்கள் எப்படி உண்மையா இருக்கிறது? நாங்கள் நல்ல உதாரணங்களா இருக்கிறத அவங்களை பார்த்து நடக்கிறதுக்கு எஜமானுக்கு நாங்கள் உண்மை இருக்கிறோம். அவங்கள நாங்கள் சமாதான ஐக்கியத்தில் தூண்டி ஊக்கப்படுத்துறது நூறாக எஜமானுக்கு தான் உண்மையில கடைசியில் நாம் உண்மையா இருக்கிறோம். அதுல நல்ல ஆலோசனைகள் தீய விடயங்களை நோக்கி மூவண்ணைகளை அதுல இருந்து ஆக்களை விலக்கிறதுக்கு அல்லது அதுல இருந்து நாமல் விலகி கொள்றதுக்கு நாளைக்கு இல்ல இது பிற என்று சொல்லி நாமல் விலகிறதனூடாக நாங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறோம். அதை நாமல் மற்ற வேலைக்காரர் தெரியும் அந்த ஆள் அதுல இல்லையே, அவன் அதுல உடம்பட மாட்டான். அதுல இப்படிப்பட்ட வேலைக்காரர் தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், உண்மையுள்ள வேலையால் அவன் பாக்கியவான். பாக்கியவான். மத்தேயு 24:45-46. மத்தேயு 24:45-46. மத்தேயு 24:45-46. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? அப்ப ஊழியக்காரன் தன்னோட இருக்கிற வேலை செய்யற ஊழியக்காரரை பற்றி இப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கதைக்கிறார். அவனோட வேலை செய்கிற மற்ற ஊழியக்காரர் பற்றி எஜமான் வரும்போது அப்படி செய்யறனா காணப்படுற ஊழியக்காரனே பாக்கியவான். அந்த ஆசிரியர் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒரு எஜமான் ஒரு கணக்குல வேலை செய்யற யாக்களை வேலைக்காரருக்குள்ள ஒரு தன அவன் உயர்ந்த இடத்துல வச்சு அவனுக்கு மற்ற யாக்களை வச்சு, அதாவது இவரை மேனேஜரா அல்லது லீடரா வச்சிருக்கிறார். இவர் வேலைக்காரன் தான் அவருக்கு. இப்ப இந்த வேலைக்காரன் அந்த வேலைக்காரனோட வேலை செய்யக்குள்ள அவர் எப்ப உண்மையும் விவேகம் உள்ள வேலைக்காரன், எப்ப அவன் உண்மையும் விவேகம் எழுதுனா அவன் எஜமானுக்கு ஆறுதலும் லாபமும் வருமானம் பெறத்தக்க விதத்தில் தனவோட வேலை செய்யற யாக்களையும் கொண்டு நடத்துறவனா இருக்கவர், அதுக்கு இழுக்கிறவனா இருக்கவர். அதை செய்யறதுக்கு இவன் உண்மையா வேலை செய்யற யாரா இருக்கவர். இவன் அந்த உதாரணங்களூடாக பற்றாக்களுக்கு முன்னாடி அது வெளிப்படுத்தப்பட ஹலோ இவன் கொடுக்கிற வேலைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளூடாக அங்க எஜமானுக்கு அவன் உண்மையா இருக்கும். அது கட்டாயம் அந்த வேலைக்கார பெர்ஃபார்மன்ஸை கூட்டி அது ஆறுதல் லாபம் வருமானங்களை கூட்டுது. இப்படிப்பட்ட இந்த முறைகள் அல்ல ஒரு அவர்கள் நல்ல விஷயத்துக்குள்ள அவர்கள் ஈடுபட போறது அதுக்கு இன்னும் உறுதுணையா இருந்து அதை ஊக்கப்படுத்துறது. அதை செய்யறதனூடாக அந்த அதால விளைகிற விளைவுகள் எல்லாம் எஜமானுக்கு தான் அது சரியான பிரயோசனப்பட போகுது. அதனால வேலைக்காரன் வந்தாச்சா எஜமானுடைய லாபம் வருமானம் ஆறுதல் இதனை நாம பார்த்து நாம
இதை நாம சரியாக செய்தால்தான் கர்த்தர் எங்களுக்கு அவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் லாபத்தையும் தருவார். நான் உழைச்சு அவருக்கு தானே கொடுத்து கொண்டிருக்கிறேன், உழைச்சு கொடுக்கறது அவனுக்கு வீட்டுல வேலை செய்கிறேன் நீ அல்ல. அதனால நாங்கள் அதை பார்த்தோம். அந்த மாதிரியான அந்த கீழ்த்தரமான பேச்சுக்கள் ஏதோ நாங்கள் சரியான கவனமா இருக்கணும். இதுகள் எல்லாம் அதை நாமல் மட்டும் செய்யல, மற்றவர்களையும் அப்படி செய்யறதுக்கு நாங்கள் ஆக்களுக்கு உதாரணமாகி நாங்கள் தூண்டுதலாக இருக்கோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரன ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரன், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நாம உண்மையை பற்றி தான் படிக்கிறோம். பொறுப்பா நமக்கு 2 பேரை வேலைக்கு தந்திருக்கண்டா நாமல் வேலை செய்யறத பார்த்து அதுகளும் வேலை செய்யறதுக்கு முனையும். அப்படி அவன் வேலை செய்யலையண்டா ஆட்களுக்கு ஆலோசனை கொடுத்து வேலை செய்விக்கவே நமக்கு என்ன கிடக்கட்டும் என்று ஓட்டா நாம உண்மையும் விவேகமான ஆக்கள் அல்ல, நாம அபாக்கியமான வேலைக்காரர். எங்க எஜமான் நம்ம கேள்வி அப்புறம் நான் சொல்லி பார்த்துட்டு செய்யலன்னா அப்ப வேலை கலைச்சா அப்புறம் முடிஞ்சு போச்சு. நீ எல்லாம் உனக்குள்ள 2 பேரை தந்தனை அவனுக்கு வேலை செய்விப்பேன். என்ன நடக்குது இங்க வேலை? அதில் சரியான கவனமா நாம இந்த விஷயத்துல காணப்பட வேணும். கோ ஒர்க்கர்ஸுக்கு நாம குட் எக்ஸாம்பிள், குட் கவுன்சில், என்கரேஜ்மெண்ட் ஃபார் குட் திங்ஸ், டிஸ்கரேஜிங் ஃபார் பேட் திங்ஸ் அல்ல, இதுல நாம செய்யக்கூடாது. நாங்கள் உண்மத்துவத்தை காக்கிறோம்.